ராமச்சந்திரா, எங்க வள்ளி? நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? அவதானே முன்ன இருந்து எல்லாம் செய்யணும். டேய் ராகவா, அப்பா போய் அத்தையை கூட்டம். சரிங்கப்பா. டேய் மாறா வா. இரு கூட்டு வரேன். போ. இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளை உயிருக்கே ஆபத்து. இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அது நடக்க கூடாது. மீறி நடந்தா அது என் பிள்ளைக்கு ஆபத்துடி. அத்தை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உன்னை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னத்துக்கு தேடுறீங்க? இன்னமோ நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குற மாதிரி. நான் வரலன்னா பந்தக்கால் நிக்காதா? வந்துட்டான். போங்கடா வேலையை பார்த்து. இப்ப இன்னாத்துக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? ஓ, உனக்கு செய்ய வேண்டிய மரியாதை எதுவும் செய்யாம விட்டாங்களா? டேய் ராகவா, உடனே ஓடி போய் ஒரு சால்வை, ஒரு 2 வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்துன்னு வா. மரியாதை செஞ்சு கூட்டுன்னு போவோம். மாறா, பின் என்ன? அங்க எல்லாரும் உனக்காக வெளியே காத்து நிக்கிறாங்கல்ல, சும்மா ஓவரா பண்ணுகிற. நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கனால என்ன ஆக போகுது? அதான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? வா டேய் ராகவா, கைய புடுறா. வா, உனக்கு பிடிச்ச லட்டு வாங்கி தரேன். உடுங்கடா என் கைய. எப்படியோ வாடா 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 வா. வீரா, கோலம் சூப்பரா இருக்கு வீரா. பந்தக்கால் நடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. கண்மணி வா, மருதாணி போட்டுக்கோ. நீ போ. இல்ல வா கண்மணி. ஏய் இங்க பாரு. இல்ல வேணாம். கல்யாண பொண்ணு கையில மருதாணி வச்சுக்கினா நல்லா இருக்கும்ல. போ போ. வா கண்மணி, வா. இங்க உட்காரு. உட்காரு கண்மணி. என்னடா அத்தை அமைதியா போகுது? விட்றா. பாத்தியாடி அநியாயத்தை? அந்த பையன் செத்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சீவி சிங்காரிச்சுக்குன்னு அவசர அவசரமா இப்ப இன்னொருத்தனை கட்டிக்க ரெடி ஆயிட்டு. என்னடி இப்படி சொல்லிட்ட? வந்தவ எம்மா மரிய துட்டுக்கார, கொலைக்க தெரிஞ்சவ, அதான் டக்குன்னு ரெடி ஆயிட்டா. இருங்க வரேன். ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏன் அப்படி பேசுறீங்க? போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. வந்துட்டாங்க மத்தவங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு. போங்கன்னு சொல்றேன்ல. வாடி. ரொம்ப தான் பேசுது. வந்துட்டாங்க அடுத்தவங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு. நான் வேணாண்ணா. இருக்கட்டும்மா. நான் எடுத்து சார் கொடுங்கண்ணா. பரவாயில்ல விடுமா. விடு. சார் கொடுங்க. பரவாயில்ல கொடுங்கண்ணா. நான் தூக்குறேன், நீ நகருமா நகரு. கொடுப்பா. இது இப்படியே வை. மெல்ல. பாத்துட்டா. சரி அப்படியே இருக்கட்டும். நான் போதும்ண்ணா, நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நான் இருங்கண்ணா, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். அதெல்லாம் வேணாமா. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க குடிக்க. கண்மணி ஜூஸ் எடுத்துன்னு வா. நாங்களும் இப்பதான் பந்தக்கால் நட்டோம். நீங்களும் இன்னைக்குதான் பந்தக்கால் நட்டதா ராகவன் சொன்னான். சரி, அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்கண்ணா. மாமா இந்தாங்க. வீரா, சார் நீ கல்யாணத்துக்கு பணத்தை போறட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும். நான் ஏதாவது பண்ணலானா
என்னையும் எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியம்மா. எங்களால முடியும் சார். நாங்க எங்க அக்காவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுவோம். ரொம்ப சந்தோஷமா. இடு இந்தாக்கா. சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்கண்ணா. நானும் 3 பசங்களை பெற்றிருக்கேன். உன் பொண்ணு 10 ஆம்பளை பசங்களுக்கு சமமா. என்ன தைரியம்! எந்த இடத்துலயும் தான் சுயமரியாதைய விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. பொண்ணுன்னா இந்த மாதிரி வளர்க்கணும். பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமும் வராது. ஆமாங்கண்ணா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வீரா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்கண்ணா. வரம்பா. சரிங்கம்மா. வரம்மா. வாங்க வாங்க சார்.